இது ஒரு மின்சார கம்பங்க. மின்சார கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈபி லைன் போகுது. இப்போது மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெறுங்கண்ணில் பார்க்கும்போது தெரியறதில்ல. நிறைய தொழில்நுட்பம் வந்துடுச்சு. என்னென்னா இப்போது மின்கம்பத்தில் ஏறும்போது மின்னிணைப்பை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி மின்சார கம்பங்களில் ஏறுவாங்க. ஏறிட்டு அதை மேலே பழுது பார்க்குறதோ இல்லை ஏதாவது புதுப்பிக்கிறதோ சரி செய்கிறதோ அந்த வேலைப்பாடுகள் செய்வாங்க. இப்போது எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணாமே டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிட்டு இருக்காங்க. விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக அந்த பணியில் இருக்கார். அவர் இந்த ஈபியில் மின்வாரித்துறையில் அவர் இறந்து விட்டார்ன்ற செய்தி நேற்று வந்ததும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன காரணம்னா அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் செய்தியில் வந்தது என்னென்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அவர் கவனிக்காமல் ஏறிட்டார், அதை ஆஃப் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்ற முழுமையான எனக்கு விவரங்கள் தெரியல. செய்தியில் அது மட்டும்தான் வந்தது. இப்போ எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. மின்னிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடலில் பொருத்திக்கிற மாதிரி நம்ம ஹெல்மெட் மாதிரி ஏதோ ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மின்சாரம்லாம் தொலைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லும். மின்சாரம் வந்து பாஞ்சிட்ருக்குனாக்க ஒரு 2 அடி 3 அடி தொலைவில் அந்த மாதிரி கருவிகள்லாம் வந்தும் அதை வந்து தமிழக அரசு மின்சாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மின்சாரத்துறை அலுவலகங்களும் பணியாளர்கள் கட்டாயமாக அது வந்து பார்த்திங்கன்னா வாட்சி போல் கையிலையோ அல்லது ஹெல்மெட் போல் தலையிலையோ பொருத்தப்பட்டிருக்கணும். பொருத்தப்பட்ட பின்பே அதில் பணியை வந்து செய்ய வேண்டும்ன்ட்டு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிமுறையை வந்து பார்த்திங்கனாக்க கட்டாயப்படுத்தி அதை வந்து அமல்படுத்த வேண்டும். அது உறுதியாக இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. எங்காவது பணியாளர்கள் வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்காங்கன்னா அது வந்து கடுமையான வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுக்கணும். அது பயன்படுத்தாமல் எந்த பணிகளும் செய்யக்கூடாதுன்ட்டு. இப்போ ஹெல்மெட் மாதிரி கூட அது பயன்படுத்தலாம். இல்லை கை வாட்சி கடிகாரம் போல் கையிலே வந்து வாட்சி கட்டுறாங்களே அது போல் பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே வந்து மின்னிணைப்பு அந்த கம்பத்தில் இருக்குனாக்கா உங்களுக்கு அந்த சவுண்டு அலாரம் அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னா இது போன்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்த மாட்டேன்றாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. எவ்வளோ உயிரிழப்புகள்! இதை தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம். எவ்வளோ பாதுகாப்பு அம்சங்கள் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு இருக்குது. இந்த காலத்தில் இன்னும் இந்த விபத்துகளும் உயிரிழப்புகளும் இந்த செய்திகளை பார்க்கும்போது ஏன் இன்னும் பின்தங்கி இருக்காங்க நம்ம நாட்டில்? நம்ம நாடு ஏன் இன்னும் வளர்ச்சி நோக்கி போகாமல் இருக்குது? மனிதர்கள் வளர்ச்சியை நோக்கி போனோம். அரசாங்கத்தில் இருக்கும் மனிதர்கள் தானே. அது நம்ம சக மனிதர்களின் பாதுகாப்புக்கு அவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்திச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க மாட்டேன்றாங்க? பணமோ காசோ எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு நல்லதை விட்டு செல்வோமே, அதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அரசு முடிவு எடுக்கணுங்க. நன்றி.